வணக்கம், நான் ஜாகவர்த்தங்க பேசுறேன். தமிழ் திரையுலகில் சுமார் 52 ஆண்டுகள் சண்டு இயக்குனராக, சண்டு நடிகராக, டைரக்டராக, தயாரிப்பாளராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 படத்துக்கு மேல பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் ஊர்ல RSA மீடியா நடத்துற ரொம்ப அற்புதமான ஒரு விழாவில் நான் கலந்துக்க வரேன். ரொம்ப சந்தோஷம். உங்க கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பா இது வந்து செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று மத்தியானம் 2 மணிக்கு மேல் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விவரம் தெரியும்னா கீழே போகிற ஸ்க்ரீனில் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு இந்த எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த விருது வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நான் தயாராக இருக்கேன். சீக்கிரமாக நம்ம கன்னியாகுமரியில் செப்டம்பர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க தயாராக இருக்கேன். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் இளைஞர்களை தூண்டிவிட்டு வேண்டாம் வேண்டாம் ராகுல் பப்புலே கபட நாடகம் வேண்டாம். ஏமாற்றாதே 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 ராகுல் காந்தி அப்பாவி மக்களை ஏமாற்றாதே. எச்சரிக்கின்றேன் எச்சரிக்கின்றேன் காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்கின்றோம். சமீபத்தில் நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆயிருந்து அதை தெரிந்து கொண்ட மத்திய அரசு உடனடியாக அந்த தேர்வை ரத்து செய்து புதியதாக கேள்வித்தாள்கள் எல்லாம் தயார் செய்து மிகச் சிறப்பாக அந்த நீட் தேர்வை நடத்தி முடித்து அந்த பேப்பர் லீக் செய்தவர்கள் யார் யார் என்று கண்டுபிடித்து அதற்கான தண்டனையும் கொடுத்திருக்கின்றது. மேலும் இன்று பாராளுமன்றத்தில் அதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருங்காலங்களில் தேர்வுகளாகட்டும் நுழைவுத் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக இன்று லஞ்ச லாவண்யமற்ற அனைவருக்குமான ஒரு அரசு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே இது போன்ற பலமுறை பேப்பர் எல்லாம் வெளியாகி வினாத்தாள்கள் வெளியாகி பிரச்சனைகள் எல்லாம் ஆனதுண்டு. ஆனால் இது போன்ற இந்த தேச துரோகிகளை நாட்டுக்குள்ளே வருத்தி எந்த ஒரு போராட்டமும் இவர்கள் நடத்தினதில்லை. நமக்கெல்லாம் தெரியும், விவசாயிகள் என்ற பெயரில் இதற்கு முன்னால பஞ்சாபை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னணியில் இருந்தது வெளிநாட்டு சதி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுபோலவே தற்போதும் இந்த நீட் தேர்வுக்கான போராட்டத்தை டெல்லியிலே நடத்திய அந்த போராளிகளை பார்த்தோம் என்று சொன்னால், மாணவர்கள் என்ற போர்வையிலே வீடியோ பார்த்தா தெரியும், எல்லாமே முன்னாள் மாணவர்கள் போல இருப்பாங்க. வயசானவங்க, வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க எல்லாம் தான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இது மோடி அரசை போட்டியிலே, அதாவது தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்ட இந்த காங்கிரஸ் நீங்க எத்தனை கூட்டணி வைத்தாலும், இந்தி கூட்டணி என்று மக்களை ஏமாற்றினாலும் வெற்றி பெற முடியாது என்று புரிந்து கொண்ட இந்த காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி தற்போது இளைஞர்களை ஏவிவிட்டு இளைஞர்களை சரியான பாதையில் செல்ல விடாமல் அவர்களை வழிமாறி நடக்க வைத்து
ஆட்சியை பிடித்து விடலாம் என்று, இந்த மோடியினுடைய ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பின்னணி யார் என்று கேட்டால் டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அதன் ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் தான் இதன் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதை எல்லோருக்கும் தெரியும் விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் காங்கிரசுக்கு கடந்த தேர்தலில் கூட நிதியுதவி செய்தவர் யாருன்னு கேட்டால் இந்த டீப் ஸ்டேட் தான். இப்படிப்பட்ட ஒரு தேச துரோக செயலிலே இன்று காங்கிரஸ் கட்சி சென்று கொண்டிருக்கின்றது. இதை நினைத்துத்தான் என்னமோ சுதந்திரம் பெற்ற உடனே காந்தியடிகள் சொன்னார்கள், காங்கிரஸ் கட்சியின் அந்த எதிர்பார்ப்பு, அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது, இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, இனி இந்த காங்கிரஸ் கட்சியினால் இந்தியாவிற்கு பயனில்லை, எனவே காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யாருமே கேட்கல. கடைசியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நேரு குடும்பத்திற்கு கையில காங்கிரஸ் கட்சி சிக்கிற காரணத்தினால இன்று நமது பாரதம் உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் முதல் இடத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. மோடி அவர்கள் வரக்கூடிய 2047 முன்னால் நமது நாடு முதன்மையான நாடாக இருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த காங்கிரஸ் கலைக்கப்பட்டிருந்து என்று சொன்னால் இந்த சாதனையை நம்ம சுதந்திரம் பெற்று 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெற்றிருக்க முடியும். 2047 வரை அந்த சாதனையை அடைவதற்கு நாம காத்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. இன்னும் உண்மையிலே இந்த காங்கிரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இது உண்மையான காங்கிரஸ் கிடையாது. காமராஜரை எல்லாம் வெளியே தள்ளி இந்திரா காங்கிரஸ் வந்த அந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. இவர்களுக்கு நாட்டு பற்று என்பதே இல்லை. இவங்களுக்கு தேவையெல்லாம் ஆட்சியில் வரணும், அடுத்த நாட்டுக்கு அடிமையாக நம்ம இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவருடைய எண்ணம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக நாம் அவர்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தர்ணா போராட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல இந்த காங்கிரஸ் கட்சி இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் அதன் எண்ணம் ஈடேறாது. என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய கட்சி மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு காசு கூட லஞ்சம் லாபண்யம் இல்லாத ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நம்முடைய ஏதோ நீட்டு தேர்வு தாள் லீக் ஆனதுனால அதற்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அங்கே கலவரம் நடைபெற ஏதுவாக கைக்கூலிகள் தீவிரவாதிகளை எல்லாம் உள்ள இறக்கி அந்த காங்கிரஸ் சதி செய்கின்றது என்பதை தெரிந்த உடனேயே நம்முடைய தலைவர்கள் விழித்துக் கொண்டார்கள். இது நியாயமான ஒரு போராட்டம் அல்ல, இந்த போராட்டத்தை தந்திரத்தால் தான் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மந்திரி அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி மாணவர்களை தவறாக வழி நடத்தினால் அவர்களுக்கு தக்க பாடம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்தினால இன்னைக்கு பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இனியும் இந்தியாவிலே இருப்பது இந்தியாவிற்கும் இந்திய இறையாண்மைக்கும் பெரும் ஆபத்தாக முடியும் என்பதை சொல்லி அந்த காங்கிரஸ் கட்சியை நாடு காந்தி விரும்பினது மாதிரி கலைத்து விட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக சொல்லி, அடுத்ததாக இந்த போராட்டத்தை விளக்கி பேசுவதற்காக நம்முடைய கல்வியாளர் பிரிவுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் சக்தி பிரசாத் அவர்களை அன்புடன் பிஜேபி
பிஜேபியின் போராட்டம் கண்டிக்கிறோம் 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 தேச விரோதிகளுக்கு துணை போகும் தேச விரோதிகளுக்கு துணை போகும் காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கிறோம் 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 தேச விரோதிகளுக்கு துணை போகும் தேச விரோதிகளுக்கு துணை போகும் ராகுல் பப்புவை கண்டிக்கிறோம் ராகுல் பப்புவை கண்டிக்கிறோம் 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 இளைஞர் போராட்டம் என்ற போர்வையில் இளைஞர் போராட்டம் என்ற போர்வையில் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் இளைஞர்களை தூண்டிவிடும் இளைஞர்களை தூண்டிவிடும் காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் ராகுல் காந்தியை வன்மையாக கண்டிக்கிறோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பிஜேபியின் போராட்டம் கண்டிக்கிறோம் 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 கடந்த பொது தேர்தலில் பொதுமக்களால் புறக்கணிக்கப்பட்டும் இளைஞர்களை தூண்டிவிட்டு பின்வாசல் வழியாக ஆட்சியில் அமர முயற்சிக்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளை வன்மையாக கண்டிக்கிறோம் போராட்டம் வணக்கம், நான் டாக்டர் டின்சி பேசுறேன். நம்ம குமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கான மாபெரும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகிறது. இதை RSA ஃபிளாஷ் மீடியா ஒரு கிராண்டா நடத்த போறாங்க. இதுல வந்து கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்பிளே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் கலந்துக்கிறேன், நீங்களும் கலந்துக்கோங்க. இந்த மேடையை வந்து உங்களுக்கான மேடையாக மாற்றுங்கள். பாய்.